வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய டிராக்டருக்காக ரெடி பண்ணப்பட்ட செட்டை பற்றி பார்ப்போம். இது வந்து ஏற்கனவே டிராக்டரில் இருந்த செட்டு தான். இதை வந்து நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டு மறுபடியும் ரீஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த செட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கும் போட்டு ஃபுல்லாக எல்லாமே குப்பை டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேக்கோ ஜாக்கு ஒயரிங் எல்லாமே ஃபுல்லாக புதுசு போட்டு USB போர்டு ப்ளூடூத்தோட வர மாதிரி புதுசு போட்டிருக்குது. அவ்வளோதான் அந்த செட்டோட டீட்டெயில்ஸு. LA4440 ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணியிருக்குது. இதில் ஃபஸ்ட்டே இந்த போர்டில் தான் யூஸ் பண்ணியிருந்தது. இதில் 2 சேனலுமே நல்லா இருக்குது. அடுத்தது 3mm ஷீட் வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறோம், பிளாக் ஷீட்டு. இந்த செட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி அப்படியே பார்ப்போம். டிராக்டரில் ஸ்பீக்கர் ஃபிட்டிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படியே சொல்கிறேன். வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். டிராக்டரை பொறுத்த வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கிறதுனால ஃபுல்லாமே செட்டு எல்லாமே டஸ்ட்டு தான். ஸ்பீக்கருமே எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே மாத்திர மாதிரி தான் இருந்தது இந்த செட்டுக்கு. அதை பற்றி அப்படியே பார்ப்போம். இதில் இந்த போர்டு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருந்த போர்டு இந்த போர்டு தான் இருந்தது. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவே போட்டிருக்குறாங்க டிஸ்கெல்லாம். அதாவது 272 473 இந்த மாதிரி பேஸ் ட்ரிபிள் லைனில் பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது ஐசியுமே LA4440 ஐசி தான் போட்டிருக்குறாங்க. இதில் அந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. அதனால் அந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் மட்டும் ஒரு செட்டு 4440 ஆடியோ செக்ஷனில் வர இடத்துல வர எல்லாமே கெப்பாசிட்டர் ஒரு செட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். ஆடியோ நல்லாவே இருக்குது. இதில் டோட்டலாக 2 செட்டு ரெடி பண்ணிச்சு. அதே அப்படியே காட்டுறேன். இது இன்னொரு டிராக்டர்லேருந்து கழட்டினது. இதுக்குமே அதே மாதிரி 3mm ஷீட் ஒன்று முன்னாடி போட்டு அதே மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. இது ரெண்டுக்குமே வந்து நம்ம பாக்ஸ் ஃபுல் செட்டு போட்டு ஒயரிங் பண்ணி ஃபுல் ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். இது வந்து ஏன் ரீஒர்க்னால், புதுசாக நம்ம செய்யும்போது இதில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 எக்ஸ்ட்ரா வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற செட்லேயும் நம்ம ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 1000-1500 அதில் வந்து லெஸ் ஆகும். இப்போ செட்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணும்போது அதுக்காகத்தான். ஷீட் பாருங்கள். இந்த ஷீட்னால் வந்து இப்போ நம்ம போடக்கூடிய ஷீட்டு. இது ஃபஸ்ட்டு இருந்தது வந்து இந்த ஸ்டீல் இந்த மாதிரி தான் வரும். இது வந்து எல்லாமே ஃபுல்லாக துரு பிடிச்சி ரஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஃப்ரண்ட்டில் வர ஷீட் மட்டும் 3mmல அப்படியே ஒரே ஷீட்டில் அப்படியே கட்டிங் அதே மாதிரி இருக்கிற மாதிரியே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு இருந்த செட்டை அப்படியே காட்டுற பாருங்கள். இது கழட்டும் போது இந்த செட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாமே குப்பை. அந்த ஒயரிங் வந்து ஃபுல்லாமே மாற்றிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து ஃபுல்லாமே எல்லாமே பிரிச்சுட்டு ஒரு செட்டில் ஐசி போய் கிடந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு ஃபுல் ஒயரிங்குமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ டிராக்டரில் மாட்டியிருக்கிறது அப்படியே காட்டுறேன். டிராக்டரில் வந்து 8 இன்ச்சு ஊஃபர் 2 பேனசோனிக்கில் 4 ohmஸில் டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்குது. இதில் வந்து பெட் எப்படி கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இருந்தது. அப்படியே அதில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸையும் அப்படியே காட்டுறேன். இதான் செட்டு வைக்கிறதுக்கான பாக்ஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்தது. ஒரு செட்டு ரெடி ஆகிடுச்சு. பாடி செட்டு. இப்போது இந்த பெட்டில் வந்து நம்ம எப்படி ஸ்பீக்கர் மாட்டணும் அப்படின்னா, மேல் சைடில் வந்து அதுக்கான ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழேயுமே ஹோல்ஸ் இருக்கும். நம்ம 2 சைடுமே வந்து பாக்ஸ் வந்து ஹோல்ஸ் போட்டதுக்கு தகுந்த மாதிரி மாட்டும்போது ரொம்ப அதிகமாக சோல்டிங் ஆகும் டிராக்டரில். அப்போ வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. இதெல்லாம் பழைய பாக்ஸ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் மிக்ஸ்டு பாக்ஸ், அதனால சீக்கிரம் டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம இதுக்காக போடக்கூடிய பாக்ஸ் வந்து ப்ளைவுட், ஃபுல்லாக ப்ளைவுட்டில் வந்து ரெடி பண்ண பாக்ஸு. இது ஓரளவுக்கு லைஃப் தாங்கும். இப்போ பேக் சைடு பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லாமே ஹோல்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு 10-11 போல்ட் நெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊஃபர் வந்து அதில் ஃபிட் பண்ணுவோம். இப்போ ப்ளைவுட்டில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பேஸுமே ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்குது. மிக்ஸ்டு வுட்டில் வர பாக்ஸ் வந்து ரெடிமேடில் வாங்கி போடும்போது அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது. பேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இது டிராக்டராக இருந்தாலும் ஓப்பனில் இருந்தாலுமே ப்ளைவுட்டில் யூஸ் பண்ணுற பாக்ஸுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் நல்லா இருக்குது கேட்குறக்கு. அடுத்தது ஃபிட்டிங் வந்து நம்ம டிராக்டரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணணும். பின்னாடி பெட்டு வந்து நீட்டாக அதே மாதிரி பெட் இல்லைன்னா இந்த மாதிரி வெல்ட் அடித்து போடணும்.
பெட் இருந்ததுன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதில் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒயரிங், ஸ்பீக்கர் ஒயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து அங்கே ஒன்றும் கொண்டு போகல ஸ்லீவு, அதனால் வந்து சொட்டு நீருக்கு வர ஓஸ் இருந்து அதை எடுத்து அது நல்லா இதாக இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது செட்டுமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆடாத அளவுக்கு மாட்டி கொடுக்கணும், இல்லைன்னா டிராக்டரு ஓடுறதுக்கு சீக்கிரம் வந்து செட்டு ஃபால்ட் ஆயிரும். இப்போ இது இன்னொரு டிராக்டரில் கழட்டின செட்டு, இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே செட்டு நல்லா இருக்குது, குவாலிட்டி கேட்குறக்கு ஆடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.